ஒரு வருடத்தில் நடராஜ பெருமானுக்கு 6 முறைகள் அபிஷேகங்கள் நடைபெற்றாலும் மார்கழி மாதத்தில் நடைபெறும் அபிஷேகத்தை ஆருத்ரா தரிசனம் என்றும் ஆனி மாதத்தில் நடைபெறும் அபிஷேகத்தை ஆனி திருமஞ்சனம் என்றும் கொண்டாடுகிறோம். இந்த 2 அபிஷேகங்களுக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது என்று பார்த்தால், மார்கழி மாதம் என்பது தேவர்களுடைய காலை பொழுதாகும். இந்த மாதத்தில்தான் தேவர்களும் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் பூஜைகள் செய்து வழிபடுவதாக நம்பிக்கை. அதனால் இதை ஆருத்ரா தரிசனம் என்கிறோம். அதே போல ஆனி மாதம் என்பது தேவர்களின் மாலை நேரமாகும். நாம் எப்படி வீட்டில் காலை மாலை 2 வேளையும் விளக்கேற்றி வழிபடுகிறோமோ அதே போல தேவர்களும் தங்களின் மாலை நேரத்தில் சிவபெருமானுக்கு பூஜைகள் அபிஷேகங்கள் செய்து வழிபடுவதாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் நடராஜ பெருமானுக்கு மற்ற அபிஷேகங்கள் அனைத்தும் மாலையிலும், மார்கழி மற்றும் ஆனி மாத அபிஷேகங்கள் காலையிலும் நடத்தப்படுகின்றன. அதனால்தான் இந்த 2 அபிஷேகங்களும் மிக சிறப்பாக சொல்லப்படுகின்றன. இப்போது பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்க வழிபடும் முறைகளையும் சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் பற்றி பார்க்கலாம்.